மக்கள் பெஜர்மென்ட் வானிலை அறிக்கை. குறிப்பாக மக்கள் பெஜர்மென்ட் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வைகளாக வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைபர்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடிய ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அப்போ தான் நீங்கள் அறுவடை டைமில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக தற்போது இலங்கை ஒட்டி நிலவி வரும் ஒரு காற்று சுழற்சியானது அது தற்போது குறிப்பாக சொல்லணும்னா வட இலங்கை, அதாவது திரிகோணமலையை ஒட்டி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அறுவடை பணிகள் யாரும் செய்ய வேண்டாம். குறிப்பாக இன்று முதலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை, புதுச்சேரி போன்ற பகுதிகள் மற்றும் விழுப்புரம் மற்றும் கடலூர் போன்ற பகுதிகள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒரு லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்றே கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறுகள் காரணமாக டெல்லி, ராஜஸ்தான்லேயும் போன்ற பெரும்பாலான பகுதிகள் ஒதுக்கியிருக்கு. இருந்தாலும் ஜெய்ப்பூர் போன்ற பகுதிகள் மற்றும் ஹரியானாவில் பரவலாகவே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. மற்றும் டெல்லியில் இன்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நேற்றிலிருந்து மழை, இன்றும் மழை தொடர்ந்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜம்மு காஷ்மீரிலும் குளிருடன் சேர்ந்த ஒரு கனத்த மழையாக பெய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழை அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்ன காரணம் என்றால் டெல்லியிலாம் கடுமையான குளிர் இருப்பது சற்று குறைந்து காணப்படும். அடுத்த சில நாட்களுக்கு குறிப்பாக சொல்லணும், ஒரு 4 முதல் 5 நாட்களுக்கு டெல்லியின் குளிர் குறைந்திருக்கும். டெல்லி, ஹரியானா, உத்தரகாண்ட் மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் போன்ற பகுதியில் குளிர் குறைந்து காணப்படும். இந்த சுற்று மழை அவர்களுக்கு மேற்கத்திய இடையூறின் காரணமாக நல்ல மழைப்பொழிவானது அமைந்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள, இந்த சுற்று மழையானது அவர்களுக்கு 2 முதல் டெல்லியில் இருக்கக்கூடிய நமது தமிழ் மக்கள் கேட்டதன் காரணமாக அவர்களுக்கும் சேர்த்து அறிக்கையானது வெளியிடப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுற்று மழையானது அவர்களுக்கு அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு இருக்கும். குறிப்பாக 25ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி மழையானது முடித்துவிடும் அவர்களுக்கு என்பதையும் தெரிவித்துள்ளேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த 2 முதல், அதாவது இன்று முதல் 26ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்களுக்கு ஒரு லேசான முதல் மிதமான மழை முதலில் வட மாவட்டங்களில் தொடங்க உள்ளது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். வட மாவட்டங்களில் தொடங்கிய பிறகு படிப்படியாக அதோட நகர்வு எப்படி இருக்கும் என்பதையும் தெரிந்துவிடும். இன்று மதியம் அல்லது இரவுக்குள் சென்னையிலாம் மழையானது தொடங்கிவிடும். குறிப்பாக கடலோர ஒட்டிய பகுதிகளெலாம், அந்த கோடம்பாக்கம், இந்த எண்ணூர், மானலி போன்ற பகுதியில் ஒரு கனத்த மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டிலும் ஒரு கனத்த மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒதுக்கி இருக்கும். உங்கள் பகுதியில் ஒதுக்குதுன்னா உங்களுக்கு அடுத்த பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பரவலாக இருக்காது என்பதையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா காற்றோட திசை போக்கு மாறி இருக்குது. குறிப்பாக வட இந்தியா ஃபுல்லும் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு குளிர் பெரிய அளவு இருக்காது. இதன் காரணமாக இந்த சுற்று தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீங்கள் நினைக்கிற மாரி பெரிய மழை இருக்காது. ஏதோ ஓரளவு அந்த வரப்பு நனைகிற அளவுக்கு இருக்கும். விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்காது, பயப்பட வேண்டாம். அறுவடை பண்ணக்கூடிய நண்பர்களும் இருக்கார்கள். அவர்களுக்கும் இந்த சுற்று முடிந்தவரை உடனே அறுவடை பண்ணிவிடுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சுற்று மழை இருக்குமா இருக்காதா என்று எதிர்பார்க்க வேண்டாம். முதலில் அறுவடையை முடிப்பது நல்லது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சுற்று ஆனது எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் என்பதையும்
குறிப்பாக மாலை அறிக்கையில் இன்னும் மேலும் தெளிவுபடுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். தற்போது இருக்கக்கூடிய நிலைமை வட மாவட்டங்களில் மழை தொடங்கிவிடும் இன்று மாலை அல்லது இரவுக்குள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்மளுக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச்லாம் ஒரு பயங்கரமான ஒரு வெயில் தாக்கம் இருக்கும். அதாவது எப்பயுமே மே குறிப்பாக சொல்லணும்னா ஏப்ரல் மேல தான் வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அதாவது ஸ்டார்ட்டிங்லேயே பிப்ரவரிக்கு அப்புறம் பிப்ரவரி எண்டு கடைசியாக ஆரம்பிக்கிறப்ப வெயில் தாக்கம் வட மாநிலங்கள் தீவிரமாக இருக்கும். அதை காட்டிலும் தமிழ்நாட்டில் ஒருபடி மேலே அந்தளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெயில் தான் இனி வரக்கூடிய 3 மாதங்களுக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிப்ரவரியிலும் குளிர் இருந்தாலும் வெயிலின் தாக்கமும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.